இடத்துல மிக்சிங் இது ஆக்சுவலா இது இந்த மூவிங் அவரேஜ் நீங்க சொன்ன மாடல் தான். ஸோ இது வந்து ஆக்சுவலா பொசிஷனுக்கு வேணாம், நீங்க ஸ்கேல்பிங் யூஸ் பண்ணலாம். இதுல வந்து 2-3 இண்டிகேட்டர் இருக்கிறதுனால நான் ஜீரோதால உள்ள பிளாட்ஃபார்ம்ல நான் இதை போட்டுக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து மூவிங் ஆவரேஜ் 34 ஹை அண்ட் லோ. மூவிங் ஆவரேஜோட அந்த இதில் பார்க்கலாம், ஸ்டடீஸில் பார்த்தா தெரியும். மூவிங் ஆவரேஜ் 34 வந்து ஹை, மூவிங் ஆவரேஜ் 34 லோ. அதுதான் இந்த ரெட் சேனல். ஸோ அதுக்கப்புறம் ஏடிஎக்ஸ் வந்து 10ல் வச்சு ஏடிஎக்ஸ் போட்டுருக்கிறேன். இந்த கீழே இருக்குது ஏடிஎக்ஸ். அதுக்கப்புறம் மேலே ஆர்எஸ்ஐ போட்டு ஆர்எஸ்ஐ 10. ஆர்எஸ்ஐ 10ல் வந்து 45, 55க்கு 2 லைன் இருக்கு. ஸோ இதுதான் இந்த 3 இண்டிகேட்டர்ஸ் தான் இதுக்கு தேவைப்படுது. இது 1 மினிட்ல நீங்கள் 1 மினிட் ஆர் 3 மினிட்ஸ் ஸ்கேல்பிங். இது வந்து ஸ்கேல்பிங்காக உள்ளது. ஸோ லாஜிக் என்னன்னா, ப்ரைஸ் ஷுட் பி, இப்போ இப்பயே பார்க்கலாமே, ப்ரைஸ் ஷுட் பி எபவ் தி சேனல். ஆர்எஸ்ஐ வந்து 45 கிராஸ் பண்ணியிருக்கணும், 55 கிராஸ் பண்ணியிருக்கணும். ஏடிஎக்ஸ் 20க்கு மேலே இருக்கணும். ஸோ இதான் வந்து என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ இப்போ என்ட்ரி ஆக்சுவலாக இங்கே எடுத்துருக்கோம். இது ஸ்டாப் லாஸாக போட்டு இப்போ எடுத்துருந்துருக்கலாம். ஸோ இதான் சிம்பிள், இவ்வளோதான். ஸோ ஸ்டாப் லாஸ் நீங்கள் எங்கன்னா இந்த சேனலுக்கு லோ கட் பண்ணும்போது நீங்கள் வெளில வந்துடணும். ஸோ இது ஈவன் ஹையர் டைம் ஃப்ரேமில் கூட அது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ 15 மினிட்ஸில் பார்த்தாலும், இப்போ 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏடிஎக்ஸ் வந்து அபவ் 20 கிராஸ் ஆகுது, சேனலுக்கு மேலே போகுது. இங்கேயும் ஆர்எஸ்ஐயும் 55க்கு மேலே இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் அது ஈவன் தான் ஒரு சின்ன ஃபால் வந்தால் கூட இந்த லோவை கட் பண்ணல. ஸோ இப்போ வரைக்கும் அது மேலே தான் இருக்குது. இப்போ இதில் தான் இருக்குது, புலிஷாக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஈவன் 3 மினிட்ஸில் 3 மினிட்ஸ் வில் பி பெட்டர். என்னைய கேட்டால் ஒரு மாதிரி நாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ இங்கே இப்போ 55க்கு மேலே இங்கே என்ட்ரி போனால் கூட நீங்கள் ஆர்எஸ்ஐ கட் பண்ணும்போதோ இல்லை இது கட் பண்ணும்போதோ வெளியில் வந்தால் கூட பரவாயில்ல. ஸோ ஓரளவுக்கு இது ரொம்ப டார்கெட் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஒரு ஆப்ஷனில் ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸுக்கு வச்சா 3 மினிட்ஸில் பக்காவாக இருக்கும் ஓரளவு. இப்போ இது வந்து ஹிஸ்டோகிராம். இது அது கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து ஹிஸ்டோகிராமும் 0க்கு மேலே இருக்கணும் நம்ம என்ட்ரி போகும்போது. அதையும் பார்த்துருவோம். இது ஏடிஎக்ஸ்லேயே சேர்ந்து வருது ஹிஸ்டோகிராம். ஸோ 55க்கு மேலே சேனலுக்கு மேலே ஏடிஎக்ஸ், இது ஹிஸ்டோகிராம் 0க்கு மேலே ஏடிஎக்ஸ் 20. ஸோ அதுதான் இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. டவுன்லையும் அதே மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ 1 ஹவரில் வச்சா இப்போ நம்ம ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனோட இது தெரியுது பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 55க்கு மேலே, பேண்டுக்கு மேலே, ஹிஸ்டோகிராம் 0க்கு மேலே. ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம், இன்னும் ஆர்எஸ்ஐயில் ஸ்ட்ரென்த் வரல, 16 தான் இருக்குது. 20க்கு மேலே வரும்போது புல்லிஷ்னு 1 ஹவரில் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்குது செட்டப் 1 ஹவரில். ஸோ டேயில் பார்ப்போம். ஸோ டேயில் நல்ல பேரிஷாக தான் இருக்குது. ஸோ ஆர்எஸ்ஐ 45 கீழே இருக்குது, பேரிஷாக தான் இருக்குது, இன்னும் புல்லிஷாக மாறல. இது எப்போ 55க்கு மேலே வருதோ அப்போ தான் டே டைம் ஃப்ரேமில் வரல. பட் ஓரளவுக்கு இதை இப்படி பண்ணால் கரெக்டாக இந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட 23,577 வரைக்கும் இந்த லைனை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி பண்ணுறோம். இந்த இப்போ ஒரு புல்லிஷாக மாறி இருக்குது 2 நாளாக. ஸோ அதனால் இங்கே வரலாம் அப்படின்னு ஒரு வியூ. ஆக்சுவலாக டே டைம் ஃப்ரேமில் இட்ஸ் பேரிஷ் ஒன்லி. ஆனால் 1 ஹவரில் இட் இஸ் அபவுட் டு கிவ் பை சிக்னல். இந்த ஒன்லி ஏடிஎக்ஸ் தான் இங்கே பிரச்சனை, மித்தபடி எல்லாமே ஃபுல்ஃபில். ஸோ இது நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு எப்படியோ, பட் நீங்கள் 3 மினிட்ஸில் வச்சு ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஆப்ஷனில் ப்ரீமியம் பிடிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம சொன்னால இது ஸ்டாப் லாஸாக கூட வச்சுட்டு போகலான்னு இப்போ ஏடிஎக்ஸும் வந்துச்சு.
28 மேலே இருக்கு. ஸோ இப்போ பை தான், இப்போ பையில் இருக்கு. ஓகே, அவ்வளோதான். அதில் ஒன்றும் ஏதாவது இருந்தால் கேளுங்க இதில். இதுல வந்து ஆக்சுவலா நீங்க இண்டிகேட்டர்ஸ் வந்து ட்ரெடிஷ்னல் இண்டிகேட்டர்ஸ்ல ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கீங்க. இந்த பாத்தீங்கன்னா 34 மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கிறது ஏதாவது காரணம் இருக்கா இல்ல ஜஸ்ட்? இல்லை டாக்டர், ஆக்சுவலி இவங்க ஃபாரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் இது பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்கு. கொஞ்சம் இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் 24 இது கொஞ்சம் பரவாயில்ல. அதனால அதை போட்டிருக்கேன். ஓகே ஓகே சார். அதே மாதிரி RSI 10 வந்து RSI நார்மலா வந்து 14 இருக்கும் டாக்டர். இப்போ ஷார்ட்டரா நம்ம பாக்குறதுனால ஸோ அது 10 போட்டுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அது மாதிரி 44 55 ரேஞ்சுக்கு மேல கீழே பண்ணிக்கிற மாதிரி. அது பார்த்தீங்கன்னா இது RSI எப்பெல்லாம் 55க்கு மேலே இருக்கோ அந்த ஹிஸ்டோகிராமும் கரெக்டாக அந்த 0க்கு மேலே தான் இருக்கு. அது இப்பயும் அந்த ஹிஸ்டோகிராம் மேலே தான் இருக்கு, RSI மேலே இருக்கு. இப்போ ப்ரைஸ் மூவ்மெண்ட்டும் கொஞ்சம் மேலே இருக்கு. ADXும் இஸ் கிவிங் சம் ஸ்ட்ரென்த். இந்த டைம் ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸோ ஸ்கேல்பிங்க்கு இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட விவேப்பும் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டரு. பட் நான் அதை போட்டுட்டு விவேப்பை நான் போட்டு நான் ஸ்டடி பண்ணல. சொல்கிறேன். விவேப் அங்கதான் இல்லையோ? விவேப் இருக்கு, நாங்கள் எனக்கு பிளாட் ஆகலையா? ஏன் ஃபியூச்சர்ல போடுங்க சார். ஃபியூச்சர் ஸ்பாட்ல இருக்கனால இல்லையோ? கலர் மாற்றிடுமா? ரொம்ப கம்மியா இருக்கா? ஒயிட்ல போடலாம். ஸோ விவாப்பையும் நீங்கள் மேலே இருந்தால் பை போகும்போது கண்டிப்பாக மேலே இருக்கணும்னு பார்த்துக்கலாம். ஈவன் ஸ்டாப் லாஸ் கூட அதை இதாக யூஸ் பண்ணலாம். also will give good. ஓகே, வேற ஏதாவது இருந்தால் கேளுங்க, க்ளோஸ் பண்ணிக்கலாமா? சூப்பர் சார், தேங்க்யூ சார். ஓகே, ஒரே ஒரு இண்டிகேட்டர் இருக்கணும். அந்த இண்டிகேட்டர் பை சொல்லணும், செல் சொல்லணும், ஸ்டாப் லாஸ் சொல்லணும், டார்கெட் சொல்லணும். ஏதாவது வச்சிருக்கீங்களா சார்? பட் நான் இதை யூஸ் பண்றதில்ல. நான் தஸ்டை லெவல் மாத்திரம் தான் யூஸ் பண்றேன். நான் பொசிஷன் தான் எடுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. சூப்பர், தேங்க்யூ சார். ஓகே, வெல்கம்.